ஓகே சாரி. நான் மைக் மியூட் பண்ணிட்டேன். அதாவது இந்த HTTPங்கிறது வந்து என்ன, ஹைபர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது வந்து எங்க யூஸ் பண்றாங்க? TCP, IP, FTP, SMTP, ICMP. இப்போ இந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் இருக்காது. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால். இந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருக்காது. அப்ப இது வந்து எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்ப்போம். அப்ப ஏ லெவல் போனீங்கன்னா வந்து நெட்வொர்க் லேயர்ஸ்னு ஒன்று படிப்பீங்க. அதுல வந்து இந்த ப்ரோட்டோகால்ஸ் எந்தெந்த லேயர்ஸ்ல இருக்கு, எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத டீப்பா படிப்பீங்க. சரியா? இந்த ஹைபர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ங்கிறது பாத்தீங்கன்னு கேட்டா எங்க பயன்படுத்தப்படுறாங்க, எதுக்கு பயன்படுத்தப்படுறாங்கன்னு கேட்டா ஆவணங்களை பரிமாற்றத்துக்கு. சரியா? அதே மாதிரி TCP ஐபிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு கேட்டா ஐபி முகவரிகளை வந்து பரிமாற்றம் மற்றும் கட்டுப்பாடு. இந்த TCP IP. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் FTPங்கிறது இதுலயே இருக்கு பாருங்க. கோப்பு பரிமாற்றத்துக்கு யூஸ் பண்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் SMTPங்கிறது வந்து மின்னஞ்சல் பரிமாற்றம். சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர், மின்னஞ்சல் ஒன்று போய் கிடைச்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்றது அந்த சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அதே மாதிரி போப்னு நான் சொன்னேன், போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால். அதுவும் அது என்னன்னு கேட்டா மின்னஞ்சல் பரிமாற்றத்துக்கு யூஸ் இமெயில் வந்து யூஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ICMP வலு ஏற்படும் போது அதாவது இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். உங்களோட இன்டர்நெட்ல வந்து ஏதாச்சும் நீங்க இன்டர்நெட்ல இருந்து உங்க கனெக்ஷன் ஃபெயில் ஆகும், ஏதாச்சும் ஒரு சர்வர் கனெக்ட் ஆகல, அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல வந்து உங்களுக்கு மெசேஜ் தர்றவர் பாத்தீங்கன்னு கேட்டா இந்த ICMP, இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். உங்களுக்கு சர்வர் கனெக்ட் ஆகல, இன்டர்நெட் டேட்டா ஸ்பீட் இல்ல, டைம் அவுட், அந்த மாதிரியான மெசேஜ் எல்லாம் தருவாரு அவர் வந்து ICMP, இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். அதுல ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்நெட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கட்டுப்பாடு அதை வந்து ஏற்படும் போது அதை தெரிவிக்கிறது. ஆஹ் உங்களுக்கு வேன். சரி, வேன் அதாவது வேன் நெட்வொர்க் ஏரியாவை நம்ம படிச்சிருக்கோம். சரி, நான் WW வேன், அதாவது வேன்ங்கிறது வந்து நமக்கு உதாரணமா சொல்லணும் WW, அதாவது பெருநகர் பரப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா வைட் ஏரியா நெட்வொர்க். உலகத்தில் உள்ள எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கிறத நம்ம படிச்சுப்போம். லேன், லேன், மேன், வேன். இந்த மேன்ங்கிறது எல்லா அதை விட பெருசு தான் வந்து இந்த வேன், வைல்ட் ஏரியா நெட்வொர்க். சரியா? உலகத்துல எல்லாத்தோட வந்து கனெக்ட் ஆகிருக்கிறத தான் சொல்லுவோம். ஆஹ் இதுக்கு நெட்வொர்க் இது சேவை பயணம் கிளைண்ட் சர்வர். அதாவது பாத்தீங்கன்னு கேட்டா இந்த இன்டர்நெட் வந்து பாத்தீங்கன்னு கேட்டா சேவை பயனர், அதாவது கிளைண்ட் சர்வர் மாடல்ல தான் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டா ஆஹ் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம தான் சேவை பெறுநர், அதாவது நீங்க சேவை பெறுநர். நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து சர்ச் பண்றீங்க. அப்போ வந்து என்ன நடக்கும்னு கேட்டா இன்டர்நெட்ல உள்ள சர்வர் வந்து அதை தேடி வந்து உங்களுக்கு என்ன செய்வாரு, கொடுப்பாரு. இப்போ எங்க இருக்கோ அவர் வந்து அதை வந்து எடுத்து கொடுப்பாரு. இன்டர்நெட் சர்வர் வந்து என்ன செய்வாருன்னு கேட்டா நீங்க பேப்பர் தேடுறீங்களா இருந்தா அதை வந்து என்ன செய்வாரு, இந்த சர்வர் வந்து சர்வர்ல வந்து கனெக்ட் ஆயிருப்பாரு எல்லா கம்ப்யூட்டர்ஸும். இந்த சர்வர் என்ன செய்வாருன்னு கேட்டா அதை எடுத்து எங்க இருக்கோ அதை வந்து கிளைண்ட்டுக்கு கொடுப்பாரு. அப்ப என்ன மாடல்ல அமைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா கிளைண்ட் சர்வர் மாடல். அப்ப இவர் வந்து கிளைண்ட். அப்ப அவரோட கிளைண்ட் யாருன்னு கேட்டா நம்ம, அதாவது இன்டர்நெட்ல கிளைண்ட் சேவை பெறுநர். இது வந்து சேவை வழங்குனர், அதுதான் சர்வர்னு சொல்லுவோம், நம்ம சர்வர்னு சொல்லுவோம். அப்ப இன்டர்நெட் வழங்குனர் வந்து சர்வர்னும், அதுல இருந்து பயணத்தை பெறுறவர் வந்து கிளைண்ட்னு சொல்லுவோம். அப்ப சர்வ் கிளைண்ட் மாடல்ல தான் வந்து பாத்தீங்கன்னு கேட்டா இன்டர்நெட் வந்து அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெரும்பாலான வேன் வைட் ஏரியா நெட்வொர்க் ஒரு சேவை பயனர் தருண மாதிரி அதாவது கிளைண்ட் சர்வர் முதல்ல வந்து நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதுக்கமே இணையத்துள்ள அனைத்து கணினிகளும் சேவை பயனர் கணினிகளா அல்லது சேவை தரும் தருணர் கணினிகளாகவோ ஏதாச்சும் ஒரு வகைக்கு அடங்கும். அதாவது பாத்தீங்கன்னு கேட்டா இப்ப வந்து பாத்தீங்கன்னு கேட்டா இன்டர்நெட்ல எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. ஒண்ணு வந்து கிளைண்ட் கம்ப்யூட்டரா இருக்கணும், இல்லாட்டி சர்வர் கம்ப்யூட்டரா இருக்கணும். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் இருக்கும். உங்க இன்டர்நெட்ல இணைஞ்சு உங்ககிட்ட ஒருத்தர் வந்து கேட்ட சர்வீஸ் பெறாரா இருந்தா நீங்க சர்வராகவும் அவர் வந்து கிளைண்டாகவும் இருப்பாரு. நீங்க இன்னொரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு விஷயத்த எடுக்கிறீங்களா இருந்தா நீங்க கிளைண்டாகவும் அவர் சர்வராகவும் இருப்பாரு. அதுதான் சொல்றாங்க அன்னைக்கு. சரியா? சேவை தருண கணினி தகவல்களை சேவை பயனருக்கு வழங்குதல் வந்து டவுன்லோட். நம்ம சொல்லுவோம் டவுன்லோட் பண்றது, அப்லோட் பண்றது. பாத்தீங்கன்னா கேட்டா நீங்க ஒரு சேவை பயனர், அதாவது நீங்க கிளைண்ட் என்ன செஞ்சு கொள்வீங்க, சேவை பெறுநர்கிட்ட இருந்து விஷயத்த ஒண்ணு வந்து டவுன்லோட் பண்ணி கொள்வீங்க. நீங்க வந்து சேவை ஒன்று வழங்குறீங்க அப்படின்னா என்ன செய்வீங்க, அப்லோட் பண்ணுவீங்க. ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த வந்து என்ன செய்ய போறீங்க, அப்லோட் பண்ணுவீங்க. அதுதான் சொல்றாங்க இங்க. சரியா? எல்லாமே சேவை பயனர் ஆகிய பயனர்களுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றம் இரு வழியே பரிமாற்றப்படும். சரியா? அதான் சொல்லியிருக்காங்க. இணைய சேவை கணிகள் பின்வருமாறு. சரியா? இணையத்துல வந்து சேவை வழங்குற கம்ப்யூட்டர் சேவை கம்ப்யூட்டர்ஸ் என்ன இருக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன் DNS சேவரும் சொன்னேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். URL வந்து என்ன செய்யப்படுறாரு, ஐபி ஆக
முகவரியை மாற்றுவது தான் இந்த டிஎன்எஸ் சர்வர். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், படிப்பிச்சிட்டேன். மெயில் சர்வர், மின்னஞ்சல் வந்து பரிமாற்றம். இப்போ மெயில் சர்வர் வந்து என்ன செய்வாருன்னு கேட்டா, இன்டர்நெட்ல வர நம்ம உங்களோட மெயில் பாத்தீங்கன்னு கேட்டா எல்லா மெயில்ஸும் வந்து உங்க போன்ல இருக்கும். அது யார் காரணம்? இந்த மெயில் சர்வர். அவர் என்ன செய்வாரு, மெயில்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு வழங்குவாரு. நீங்க அனுப்புற மெயிலே எங்க அனுப்புறோமோ அங்க வந்து அனுப்புவார். மின்னஞ்சல் பரிமாற்றங்கள் சேமித்து வைப்பதும் சேவை பயனுக்கு வழங்குறவங்க தான் யார்? இந்த இமெயில் சர்வீஸ். வெப் சர்வர், சரியா? அதாவது வெப்சைட்ஸ், அதாவது வலைக்கடப்பிடங்களை சேமித்து அதுதான் சேவை பண்ண. அதாவது வெப் சர்வர் பார்த்தீங்கன்னு கேட்டால் நீங்கள் இன்டர்நெட்ல எக்ஸஸ் ஆகக்குள்ள வெப்சைட்ஸை வந்து காட்டுறது அதெல்லாம் செய்யறவர்கிட்ட இந்த வெப் சர்வராக தான் இருப்பாரு. வலைக்கடப்பிடங்களுக்கு சேமித்து வைத்தலும் சேவை பயனர் கணிகளுக்கு வழங்குதான். அதை வந்து அதாவது வெப் பேஜஸை வந்து சேமித்து வச்சிருக்கதும் அதை வந்து வழங்குவதும் தான் யாருன்னு கேட்டால் இந்த வெப் சர்வரா இருப்பாரு. சரி, அப்போ அவங்களுக்கு இன்னும் இருக்காரு சர்வர், டிஎன்எஸ் சர்வர் இருக்காரு. அதுக்கப்புறம் மெயில் சர்வர், வெப் சர்வர் இன்னும் இருக்கு. வேற வேற என்ன சர்வர் இருக்காரு? இன்னும் ரெண்டு மூணு சர்வர்ஸ் இருக்காரு உங்களுக்கு சொல்லி பார்ப்போம். சர்வர் கம்ப்யூட்டர்ஸ் இருப்பாரு, உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி இல்ல. ஆஹ் பார்க்கலாம். ப்ராக்ஸி சர்வர், டிஎஸ்சிபி சர்வர் இருக்கு. உங்களுக்கு சர்வர் கம்ப்யூட்டர் மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி, ஏன்னா அந்த சின்ன கம்ப்யூட்டர் மட்டும் தான் இந்த மாதிரி மிஷினாக தான் இருக்கும், எல்லாம் கனெக்ட் ஆகி அப்படித்தான் இருப்பாரு தான் சர்வர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்றது. இதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சர்வர் கம்ப்யூட்டர் ஹீட் கணக்கா இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்போ கூலா நிறைய, ஏன்னா சரியான மாதிரி ஹீட் ஆகும், அதனால வந்து கூல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டைமுக்கு வந்து அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ மெயில் சர்வர் இருக்காரு, இந்த இருக்கு அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர் இருக்காரு, வெப் சர்வர் இருக்காரு, ப்ராக்ஸி சர்வர் இருக்காரு, டிஎஸ்சிபி சர்வர் இருக்காரு. ஆஹ் இது வந்து டிஎஸ்சிபி சர்வர் தான் உங்களுக்கு ஐபி அட்ரஸை வந்து டைனாமிக்கா வழங்குறவர். நான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சரியா? ஃபைல் சர்வர் இருக்காரு, கேமிங் சர்வர், பிரிண்ட் சர்வர், அந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ் இருக்கு. நம்ம டிஎன்எஸ் சர்வர் நம்ம படிச்சது. இப்போ டிஎஸ்சிபி சர்வர் தான் வந்து ஐபி அட்ரஸ் டைனாமிக் இன்டர்நெட்ல இணையும் போது உங்களுக்கான ஐபி அட்ரஸ் வந்து டைனாமிக்கா வந்து ஒதுக்குறது வந்து ஒரு டைம் அதுக்குள்ள ஒரு ஐபியும் இன்னொரு டைப் இன்னொரு ஐபியும் வழங்குறவர் தான் இந்த டிஎஸ்சிபி சர்வர். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் சர்வர் தான் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து சர்வ் பண்ணி வச்சிருந்தா அதை வந்து வழங்குறது தான் அப்ளிகேஷன் சர்வர். டேட்டாபேஸ் சர்வர் நம்ம MySQL, எக்ஸஸ் அந்த மாதிரியான டேட்டாபேஸ், அதாவது டேட்டாபேஸ் தரவுகளை வந்து சேமிச்சு வச்சு வழங்குறது இந்த டேட்டாபேஸ் சர்வர். மெயில் சர்வர் இருக்காரு, வெப் சர்வர் இருக்காரு, ப்ராக்ஸி சர்வர் இருக்காரு, அந்த மாதிரி சர்வர்ஸ் வந்து நிறைய இருக்கு. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன், சரியா? ஓகே தானே? இணையத்தின் சேவைகள், சரியா? நான் சொல்லிடுவோம். இது இணையத்தின் எதுவும் டவுட்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். படிச்சதுல இவ்வளவு நேரம் படிச்சதுல ஸ்பீடா போயிட்டு நான் இல்லாட்டி கொஞ்சம் மெதுவாக மறுபடியும் எதுவும் சொல்லணும் மாதிரி தான் சொல்லுங்க. யாருக்கும் டவுட்ஸ்? டவுட் இல்ல மிஸ். ஸ்துஷி, ஓகே. ஸ்ரீலக்ஷியா, சுகன்யா, விளங்குச்சு தானே? ஓகே, சரியா? இப்ப உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்ல தானே? ஓகே. அடுத்து பார்க்க போறோம் நம்முடைய இணையத்தின் சேவைகள். இணையத்தின் சேவைகள், சரியா? உங்களுக்கு இந்த பாருங்க, நான் சொன்ன WWWங்கிறதே வந்து வேர்ல்ட் வைட் வெப். உலகத்துல வந்து, அதாவது அந்த வேர்ல்ட் வைட் வெப் WWWங்கிறதே வந்து என்ன, இணையத்தின் ஒரு சேவை தான். என்ன நடக்கும், வலைப்பக்கங்களோட தொகுப்பத்தை நம்ம என்ன சொல்லுவோம், எல்லா வலைப்பக்கங்களுமே வந்து ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு அதை சேமித்து வச்சிருக்கிறது இந்த உலகளாவிய வலை அப்படின்னு சொல்லுவோம், சரியா? வலை பக்கங்களின் தொகுப்பு, சரியா? அதுக்கப்புறம் இமெயில் சர்வீஸ் வழங்குறாங்க இன்டர்நெட்ல தான். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ரிமோட் எக்ஸஸ், இதெல்லாம் ஈஸியான விஷயங்கள். கோப்பு, ஃபைல் ஷேரிங், ஃபைல் எக்ஸஸ், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்,
ஃபைல் ஷேரிங், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமிங், மல்டிமீடியா, பல்லூட்டம், அதுக்கப்புறம் சர்ச் இன்ஜின்ஸ். சரியா? இந்த டபிள்யூ அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். வேர்ல்ட் வைட் வெப் இணையத்தினூடாக வழங்கப்படும் சேவை ஒன்று உலகளாவிய வலையாகும். அதாவது இன்டர்நெட் ஒரு சேவை ஒன்று உலகளாவிய வலை. டபிள்யூ ஒரு இன்டர்நெட்டோட ஒரு சேவை அப்படின்னு சொல்றாங்க. இது இணையத்துடன் துவக்கப்பட்ட உலகளாவிய கணினியில் சேமிக்கப்பட்டுள்ள இலத்திரனிய ஆவணங்களின் பாரிய தொகுப்பு. அதாவது நம்முடைய இன்டர்நெட்ல எக்ஸஸ் பண்ணிருக்க அவளோட கம்ப்யூட்டர்ஸ்மே ஆவணங்களோட இலத்திரனியல் தொகுப்பு. ஆவணங்களோட வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, இலத்திரனியல் தொகுப்பு தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டா இந்த டபிள்யூ சொல்லுவோம். இதை வந்து ஆரம்பத்துல கண்டுபிடிச்ச ஒரு டிம் பர்னஸ், நான் உங்களுக்கு ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன். சார் டிம் பர்னஸ்லி அப்படிங்கிறவர் தான் இந்த உலகளாவிய வலையை கண்டுபிடிச்சா. ஆனா இன்டர்நெட்க்கு யாருமே என்ன செய்யலாது, உரிமை கோர முடியாது. உரிமையாளர் யாருமே இன்டர்நெட்க்கு வந்து இவருக்கு தான் இன்டர்நெட் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியா? அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு இது நிறுவனம் தான் இருக்குன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். சரியா? ஆனா இன்டர்நெட்க்கு வந்து யாரும் உரிமையாளர்கள் இல்லை. ஆனா அந்த டபிள்யூங்கிறத வந்து கண்டுபிடிச்சவர் யாருக்கிட்ட, டிம் பர்னஸ்லி அப்படிங்கிறவர் தான். சரியா? அதாவது டபிள்யூ பயன்படுத்துவோ வலை மேலோட வெப் ப்ரௌசர்னூடாகவே நம்ம என்ன செய்வோம். நான் சொன்னேன் உங்களுக்கு இன்டர்நெட் எக்ஸஸ் பண்றதுக்கு நான் இருந்த ஒரு ப்ரௌசர் ஒன்று தேவை. அப்ப அந்த வேர்ல்ட் வைட் ஆவணங்களை வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து என்ன செய்வோம், நமக்கு ப்ரௌசர் ஒன்று தேவை. சரியா? வெப் ப்ரௌசர், வலை மேலோடின்னு சொல்லுவோம். வெப் ப்ரௌசர் ஒன்று ஊடாகத்தான் நம்ம என்ன செய்வோம், அந்த ஆவணங்களை வந்து அணுக முடியும். ஒரு பிரயோகம் மென்பொருளாகும் ஆவணம். அதாவது வெப் ப்ரௌசர்ன்றது ஒரு மென்பொருளாகும். நான் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் படிப்பு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் படிப்புக்குள்ள அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அதெல்லாம் படிப்பிக்கும். பிரயோக மென்பொருள் அதுல யாரு, இந்த ப்ரௌசர். சரியா? பாருங்க இருக்காரு. கூகுள் குரோம்ங்கிறது ஒரு மொசிலா ஃபயர்பாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், சஃபாரி, ஒபேரா, அதெல்லாம் வந்து என்ன, ப்ரௌசர்ஸ். இதெல்லாம் வந்து என்ன, ப்ரௌசர். மொசிலா ஃபயர்பாக்ஸ் அப்படிங்கிறதுலாம் இது வந்து ஒரு ப்ரௌசர்ல தான் இந்த ஆவணம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரௌசர்ல தான் காண்பிக்கப்படுது. இந்த பிடிஎஃப்ங்கிறது இது இப்போ நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணியிருக்கிறதுமே ஒரு ப்ரௌசர்ல தான் காமிக்கப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல இந்த ப்ரௌசர்ல தான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அப்ப வெப் ப்ரௌசர் இன்டர்நெட் எக்ஸஸ் பண்றது கண்டிப்பா ஒரு வெப் ப்ரௌசர் ஒன்று தேவை. சரியா? ஒரு வலைக்கடைப்பிலும் பல வலைப்பக்கங்களை, அதாவது ஒரு வெப்சைட் வந்து பல வெப் பேஜஸ் வந்து தொகுப்பதை நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டா ஆஹ் ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நிறைய இதை வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இந்த பாருங்க, இது ஒரு வெப்சைட், இது ஒரு வெப்சைட். சரியா? ஹைப்பர் லிங்க், அதாவது மீ இணைப்பு. ஒன்னு கிளிக் பண்ணணும்னு போறது. இப்ப நான் உங்களுக்கு வேணா செஞ்சு காட்டுறேன். சரியா? ஸோ எஜுகேஷன் பாத்தீங்கன்னு கேட்டா, இல்ல இப்போ உங்களுக்கு அந்த வெப்சைட்ல நீங்க போயிருக்கீங்களோ தெரியல. அப்ப நம்ம எஜுகேஷனா இருக்கட்டும், நமக்கு தேவையானது இப்ப பாருங்க, எனக்கு மீ இணைப்பு இருக்கு. இப்போ இதை நான் கிளிக் பண்ணா அடுத்த சைடுக்கு போறேன், ஒரு வெப்சைட்டுக்கு போறா இருப்பாங்க, வெப் பேஜ்க்கு போவோம். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். பாருங்க, அப்ப இன்னொரு இதுக்கு வந்து எம்ஓஐ. சரியா? அப்ப இதெல்லாம் மீ இணைப்புகள். சரி, இது வந்து ஹோம் பேஜ் சொல்லுவோம். இது வந்து ஹோம் பேஜ். இந்த அபவுட் அஸ், சர்வீஸ், இதெல்லாம் கிளிக் பண்ண எல்லாமே வந்து என்ன செய்ய போக போற பாருங்க, உங்களுக்கு தண்டுவாளத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப இதான் இது ஒரு வெப்சைட் அப்படி சொன்னேன். இப்ப நம்ம HTML உங்களுக்கு இது ஒண்ணு எளிய இணையதளத்தை வடிவமைப்பு அதுல வந்து படிக்க போறது நம்ம இதைத்தான். எப்படி நம்ம ஒரு இன்டர்நெட்டை வந்து இதாக்குறது, ஒரு வெப்பேஜ் ஒன்று கிரியேட் பண்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு கேட்டா எதுல இதாக்கி இருக்குன்னு கேட்டா HTML தான் கனெக்ட் ஆயிருக்கு. பாருங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, எலிமெண்ட்ஸ் இந்த பாருங்க, இதெல்லாம் இத்தனை நம்ம செய்ய போறோம். சரி, உங்களுக்கு இரண்டு ஆவணங்கள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு விளங்குதாங்க இன்னைக்கு. சரியா? எலிமெண்ட்ஸ். சரி, இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு மெமரி யூஸ் ஆகுறது. சரியா? நிறைய விஷயங்கள் கீழே பார்த்துக்கலாம். சரியா? உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னு கேட்டா இந்த பாருங்க, இந்த டியூ அது இதெல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? H2 அதெல்லாம் நீங்க படிப்பீங்க. சரி, அப்ப அந்த இந்த விஷயம் இதை வச்சுதான் தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த இவ்வளவு கோட்ஸ் எழுதி தான் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு. இந்த இதெல்லாம் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இந்த பாருங்க, நீ கிளிக் பண்றது இந்த உங்களுக்கு இந்த 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 விஷயமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு கேட்டா இந்த
இந்த பேஜ் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதை டைப் பண்ணி தான், இந்த மாதிரி டைப் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து இப்போ உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த HTML யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. சரி, நிறைய HTML CSS அதெல்லாம் இருக்கு, JavaScript அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு செஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னேன். சரியா? அப்ப இணைப்புகள், அதாவது ஹைப்பர் லிங்க்ஸ் வந்து கொடுக்கப்பட்டு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஒன்னு கிளிக் பண்ணா அடுத்த பேஜ்க்கு போவாரு. இப்போ ஹோம், அபவுட் அஸ் இதெல்லாம் கிளிக் பண்ணா அடுத்த பேஜ்க்கு போவாரு. அப்படித்தான் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு வெப்சைட் ஒண்ணு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப பாருங்க. அதுக்கப்புறம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், கோப்பு பரிமாற்றம். இன்டர்நெட் ஊடாக நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்றதும் டவுன்லோட் பண்றதும் வந்து என்ன செய்ய போறோம், இன்டர்நெட் வசதி ஒன்றோட. இப்போ நீங்க ஒரு இதுல ஒரு விஷயத்துல வந்து நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஃபைல் ஒன்று இன்டர்நெட் பண்றேன், நீங்க சும்மா நம்ம இன்டர்நெட் கனெக்ட் ஆகாம டேட்டா ஆஃப் பண்ணிட்டு நீங்க சென்ட் பண்ணி பாருங்க, சென்ட் ஆகாம இல்ல. அதே இன்டர்நெட் நீங்க கனெக்ட் ஆகினா தான் வந்து என்ன செய்ய போறோம், ஒரு ஆளுக்கு வந்து கனெக்ட் செய்ய போறீங்க. அப்பதான் ஷேர் பண்ணலாம். டவுன்லோட் பண்றதும் அப்படித்தான். இன்டர்நெட் இல்லாம ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண இயலுமா? இல்ல. அதுக்கு யூஸ் பண்ற ப்ரோட்டோகால் தான் வந்து என்ன, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். அவ்வளவுதான். ஈஸி தானே, அவ்வளவு கஷ்டம் இல்லையா? அப்லோட் பண்றது டவுன்லோட் பண்றது அதுதான். நீங்க அத நீங்க சேவையருக்கு வந்து இந்த சேவையில இருந்து நீங்க இதாக்குனா அதை டவுன்லோட்னு சொல்லுவோம். நீங்க அதுக்கு வந்து நீங்க இதாக்குனீங்கன்னு கேட்டா அப்லோட்னு சொல்லுவோம். சரியா? ரிமோட் எக்ஸஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன செய்ய போறீங்க, இது ஒரு அப்ளிகேஷன் மூலம் வந்து என்ன செய்வேன், தூரத்தில் உள்ளவங்களோட வந்து என்ன நீங்க என்ன செய்ய ரிமோட் எக்ஸஸ். ஏன்னா இப்போ இலங்கையில இருந்து அமெரிக்காவிலயோ ஆஸ்திரேலியாவிலோ இருக்க ஆளோட வந்து என்ன செய்ய தொடர்பு கொள்றீங்க. இதைத்தான் வந்து நான் என்ன சொல்லுவாங்க, ரிமோட் எக்ஸஸ் அப்படின்னு சொல்றது. துணையாளர்கள் மூலம் இணையத்தின் கணினி தொழிலாளர் கட்டுப்படுத்தும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிமோட் எக்ஸஸ்ங்கிறது நீங்க வந்து என்ன செய்யணும், இப்ப ஆஹ் ஒருத்தர் வந்து இன்டர்நெட்ல இணைஞ்சிருக்கும் போல அவரோட கம்ப்யூட்டர் வந்து நம்ம அக்சஸ் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கு. அப்படித்தானே? இப்ப இங்க இருந்துகிட்டு என்ன செய்யலாம், அமெரிக்காவில் உள்ள ஒருத்தரோட கம்ப்யூட்டர்ஸும் இல்லாட்டி ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு கம்ப்யூட்டரும் வந்து என்ன செய்யலாம், நம்ம அதை வந்து எக்ஸஸ் பண்ணக்கூடிய வசதி இருக்கு. அதை எக்ஸஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வசதி இருக்கு. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டா ரிமோட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரிமோட்ல வந்து ஆக்சஸ் பண்ணி அதை வந்து என்ன செய்யறோம், கட்டுப்படுத்துற விஷயங்களா இருக்கும். சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதைத்தான் வந்து ரிமோட் எக்ஸஸ். அது வந்து எப்படி செய்வோம், இன்டர்நெட் இல்லாம வந்து செய்ய முடியாது. அதே மாதிரி குறித்த பயனரை அனுமதியின்றி அவரோட, அதாவது எத்திக்கல் ஹேக்கிங்னு ஒண்ணு இருக்கு. எத்திக் எத்திக்கல் ஹேக்கிங்னு ஒன்று இருக்கு, ஹேக்கிங்னு ஒன்று இருக்கு. அதாவது எத்திக்கல் ஹேக்கிங்கிறது வந்து கேட்டா, இப்ப எந்த கம்ப்யூட்டர்ல யாராச்சும் வந்து எக்ஸஸ் பண்றதா இருந்தா அது வந்து எனக்கு தெரியுமா, எந்த நாலேஜ் கேட்பு, அதாவது எனக்கு தெரிஞ்சது நடக்குமா தான் அது எத்திக்கல் ஹேக்கிங். ஏன் இந்த கம்ப்யூட்டர் வந்து இதாக்குறாரு வந்து, அது வந்து எத்திக்கல் ஹேக்கிங். யாருக்கு எக்ஸாமா? ஓகே, லீவ் வாங்க. எக்ஸாம் இருந்து லீவ் வாங்க. சரியா? அப்ப எத்திக்கல் ஹேக்கிங்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து என்ன செய்வோம், ஒருத்தர் தெரிஞ்சு அவர் இதா இருந்தா அது வந்து எத்திக்கல் ஹேக்கிங். அதே அவரோட அனுமதி இன்றி அவரோட அனுமதி இல்லை, அவருக்கு தெரியாம இன்னொருத்தர் வந்து ஆஹ் நுழைவாராயிருந்தா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டா ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அவர்கிட்ட போயிட்டு அவரோட கம்ப்யூட்டர்ல போயிட்டு இருந்துட்டு அவரோட நாலேஜ் இல்லாம அவருக்கு தேவையான தகவல் பார்க்கறதோ அதை எடுக்கிறதோ அதை வந்து ஹேக் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். எத்திக்கல் ஹேக்கிங்கிறது அப்படி இல்லை, அவரோட நாலேஜ் கேட்பு அவருக்கு தெரிஞ்சு நடக்கிறது தான் எத்திக்கல் ஹேக்கிங். சரியா? அதுக்கப்புறம் ஃபைல் ஷேரிங் நான் சொன்னேன். இணையத்தின் ஊடகத்தை வந்து என்ன செய்யும், ஒவ்வொரு எல்லாத்துக்கும் வந்து ஃபைலை வந்து ஷேர் பண்றது தான் வந்து ஃபைல் ஷேரிங். இணையத்தினோ பரீட்சை பெறுபவர்களே பார்வை, அதாவது உங்களுக்கு தெரியும், பார்வையிடும் போது அந்த கோப்பு ஏராளமாக சேவ் பண்ண ஒரு தடவை பயன்படுத்தப்படுது. ஆஹ் ஒரே தடவையில் பிரவேசிக்கும். இது வந்து ஃபைல் ஷேரிங் அப்படின்னா ஒரு ஃபைல்ஸை வந்து ஷேர் பண்றது இன்டர்நெட்ல வசதி விடாது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமிங். சரியா? அதாவது ஸ்ட்ரீமிங் நம்ம யூடியூப்ல பார்க்குற விஷயங்களா இருக்கட்டும். சரியா? அது வந்து ஸ்ட்ரீமிங். இப்போ இன்டர்நெட் வசதியோட வந்து நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய இன்டர்நெட் இல்லாமல் அதெல்லாம் செய்யக்கூடியதா இருக்கா, நமக்கு விரும்பிய காணொலி அல்லது பாடலை தெரிவு செய்தல். நான் யூடியூப் கூகுள் நிறுவனத்தில் இருக்க சிவரனூடாகத்தான் இணைஞ்சு வந்து நம்ம யூடியூப்ஸ்ல உள்ள விஷயங்களை வந்து பார்க்குறோம். சரியா? வேற ஒரு வெப்சைட்ல உள்ள ஒரு வீடியோஸ் பார்க்குறோம். அப்ப அந்த ஃபேஸ்புக்ல உள்ளது வாங்கும். அப்ப வந்து அது வந்து என்ன, இன்டர்நெட் ஊடாகத்தான், பல்லூடக ஓட்டம், ஸ்ட்ரீமிங் ஆஃப் மீடியா. சரியா? அப்போ வீடியோஸ் பார்க்கறது, பாட்டு கேட்கறது அதெல்லாம் வந்து இன்டர்நெட்டோட வசதியோட தான். சரியா? டெக்ஸ்டா இருக்கிறது எதுவாக இருந்தாலும். சரியா? அதுக்கப்புறம் சர்ச் என்ஜின்ஸ்க்குள்ள வந்து நம்ம பார்த்துருக்கோம். எது கூகுள். கூகுள்ன்றது ஒரு திட்டப்பொறி. நமக்கு தேவையான யூஆர்எல் அதில் டைப் பண்ணி தான் நம்ம வந்து என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரியா? கூகுளா இருக்கட்டும், யாஹூ, நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஏஎஸ்கே, அதுக்கு MSN,
அப்படி ஆனா பெரும்பாலும் யூஸ் பண்றது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட்டா கூகுள்ங்கிறது நான் ஒரு சர்ச் என்ஜினா இருந்தா தேடற்பொறியில வந்து பெரும்பாலும் இப்போ யாஹூ அதெல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு பயன்பாடு. முன்ன வந்து யாவும் கூகுள் தான் இதா இருந்துச்சு. இப்போ யாவோட பயன்பாடும் குறைஞ்சி இப்போ எல்லாமே வந்து என்ன செய்யறாங்க கேட்டா கூகுள்ல ஒரு சர்ச் என்ஜின். கூகுள்ங்கிறது ஒரு சர்ச் என்ஜின். அதுல வந்து எல்லா விஷயமுமே இருக்கு. அப்ப அதுல தான் நம்ம என்ன செஞ்சு கொள்றோம், தேடி எடுத்துக்கொள்றோம். அப்போ கூகுள்ங்கிறது ஒரு சர்ச் என்ஜின் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. இந்த ஆள்களை பேர் டொமைன் நேம் சர்வர் அதான் சொல்லியிருந்தேன். யூஆர்எல் ஒன்னா வந்து உங்களுக்கு யூஆர்எல் ஒன்னா ஐபி அட்ரஸ் மாத்துறவர் தான் இந்த டிஎன்எஸ் சர்வர் பார்த்துக்கோம். யூஆர்எல் ஒன்னா ஐபி அட்ரஸ் மாத்துறவர் தான் இந்த டிஎன்எஸ் சர்வர். அப்ப இந்த உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஐபி அட்ரஸ் எல்லாத்தையும் வந்து நமக்கு ஞாபகம் வச்சிருக்க முடியாது. ஆனா யூஆர்எல் ஞாபகம் வச்சுக்கிறோம். எஜுகேஷன் எதுன்னு நம்ம டைப் பண்ணக்குள்ள அன்னைக்கு வருவார். அப்ப அந்த யூஆர்எல் வந்து ஐபிஆ மாத்துறவர் தான் யாருன்னு கேட்டேன் இந்த டிஎன்எஸ் சர்வர். அதை பாருங்க இணைய கடப்பினர் தனித்துவமாக இனங்க காண்பதற்கு சீர்மை வள இடப்படுத்திகள் பயன்படுத்தப்படும். யூஆர்எல்ங்கிறது தனித்துவமானது. இதனூடாக பயண இணைய கடப்பிடங்களை இலகுவாக ஞாபகத்தில் வைத்திருக்க முடியும். ஆயினும் இணையத்தில் உள்ள கண்ணி ஒன்று இனம் காண்பதற்கு ஆள்கள பெயர்கள் ஐபி முகவரியை அடிப்படையாக பயன்படுத்துகின்றது. ஒரு வலைக்கடப்பிற்கு சீர்மை வலை இடப்படுத்தி அவ்வலை கடப்பிடங்களை சேமிக்கப்பட்டுள்ள வலை சேவை கணனி இணைய செம்மை நடப்பு வழக்கு ஐபி அட்ரஸ் ஆள்கள பெயர் சேவை மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். எனவே ஐபி முகவரியை மாற்றி செயல்படாது. நான் சொன்னதுதான் டிஎன்எஸ் சர்வர்ங்கிறது என்ன. டிஎன்எஸ் சர்வர் இந்த யூஆர்எல் வந்து என்ன கன்வெர்ட் பண்றாரு, ஐபியா வந்து கன்வெர்ட் பண்றாரு. அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த டிஎன்எஸ் சர்வர். வச்சுட்டீங்கன்னா சரி. சரியா? தொடர்பாடலுக்கு இணையத்தை அப்ப மின்னஞ்சல். அப்ப நம்ம ஒரு இமெயில் ஒன்று அனுப்ப போறோம். சரியா? இமெயில். அப்ப இமெயில்ங்கிறது கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒரு ஆர்கனைசேஷனா எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு ஒபிஷியலான விஷயங்களுக்கு நிறைய பேர் நம்ம யூஸ் பண்றது இன்டர்நெட் தான். சாரி இமெயில். சரியா? இப்ப இன்டர்நெட்ல ஒரு சேவை தான் இந்த இமெயில் ஒன்று. சரியா? நீங்க ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. எதுவா இருந்தாலுமே ஒரு நமக்கு வந்து கூகுள்ல வந்து நம்ம என்ன செய்யணும், இமெயில் ஒன்று ஓபன் பண்ணக்குள்ள தெரியும். சரியா? நீங்க போயிட்டு என்ன செய்யலாம், நம்ம போயிட்டு கிரியேட் இமெயில். இப்போ கூகுள்கிட்ட வழங்குறது வந்து ஜிமெயிலா இருக்கக்கூடாது. ஜிமெயில் அக்கௌண்ட். அப்ப நீங்க நீங்க போயிட்டு உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன செய்யலாம், நான் ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சிருக்கேன், கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னு கேட்டா எனக்கு வந்து என் அக்கௌண்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கொள்வேன். எனக்கு இது வந்து என் இமெயில் பர்சனல் 94 gmail.com என் இமெயில். சரியா? நீங்க வந்து என்ன எத்தனை இமெயில் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கல முடியும். சரி, எத்தனை இமெயில் வேணாலும் நமக்கு ஜிமெயில் வேணாலும் உங்களோட ஃபோன் நம்பர் இதுகளை பொறுத்து வந்து நமக்கு இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணிக்கல முடியும். இந்த கிரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இமெயில் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கக்கூடிய வசதிகள் இருக்கு. சரியா? இப்போ எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அதனால நான் கிரியேட் பண்ணல. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்காரு. அந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட். அப்போ நான் 2-3 அக்கௌண்ட்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். அப்போ நமக்கு ஏற்ற மாதிரி எத்தனை ஜிமெயில் அக்கௌண்ட் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணி போகக்கூடிய வசதிகள் இருக்கு. சரியா? அப்ப அதாவது நமக்கு வர டாக்குமெண்ட் இமெயில் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னு கேட்டா, ஒரு டாக்குமெண்டா இருக்கட்டும், ஒரு நியூஸா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஒபிஷியலான விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்றது அந்த இமெயில். சரியா? அப்ப இதுல வந்து என்னென்ன விஷயங்கள், இலக்கணங்கள் கடிதங்கள் மற்றும் இமெயில்ங்கிறது வந்து ஜஸ்ட் நம்ம அனுப்புற ஒரு லெட்டரோ போஸ்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்றோம் தானே, கடிதம் ஒன்று அனுப்புற அதே வந்து அதை வந்து இலக்கண வடிவத்துல யூஸ் பண்றது அந்த இமெயில் அப்படிங்கிறது சொல்றது. சரியா? அப்ப ஒரு தொகுதின்னு எடுத்து அப்ப அதையும் கேட்டா நான் நினைக்கிறேன் டென்மார்க் என்ன செஞ்சிருக்காங்க, தபால் சேவை வந்து முற்றிலும் இல்லாம அடிச்சிட்டாங்க. டென்மார்க் தெரியுமா? ரீசெண்டா வந்து என்ன நடந்துச்சு, டென்மார்க் வந்து தபால் சேவை வந்து அங்க இல்ல. ஃபுல்லா வந்து என்ன எல்லாமே இலத்திரங்கள் இதுக்கு மாறிட்டாங்க. அங்க வந்து இனிமே என்ன செய்யாது, தபால் சேவை போஸ்ட் ஆஃபீஸ்ங்கிற ஒரு விஷயமே இல்லை. சரியா? அப்ப தபால் சேவை வந்து ஒரு கடிதம் வந்து மெனுவல அங்கேயுமே போகாது. சரியா? அப்ப தபால் சேவை வந்து முற்றிலுமாக வந்து இல்லாம அடிக்கப்பட்ட நாடு வந்து டென்மார்க்காக இருக்க போகுது. சரியா? ரீசெண்டான அப்டேட். சரியா? ஆஹ் மற்றும் கோப்புகளை செய்து மின்னஞ்சல் அனுப்பும். இந்த சேவையை இலவசமாக இணையத்துமாக வழங்குவோர் பல நிறுவனங்கள் உள்ளன. இன்டர்நெட் அதாவது இமெயில் சர்வீஸ் வழங்குற வந்து ஃப்ரீயா வழங்குற நிறைய இதுகள் இருக்கு. அதை வந்து இதே மாதிரி காசு கட்டி வாங்குறதும் இருக்கு. சரியா? இப்போ கூகுள்லாம் வந்து இலவசமா வழங்குது, யாஹூ வந்து இலவசமா வழங்குது. அப்ப அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு சில நிறுவனங்கள் வந்து நமக்கு வந்து இன்டர்நெட் இமெயில்ங்கிறத வந்து இலவசமா வழங்குது. சரியா?
அஞ்சல் சேவையகம் தனியார் காணி வந்து ஒரு இன்டர்நெட் சரி அனுப்புறாருன்னு கேட்டோம். அது வந்து என்ன நடக்கும்னு கேட்டா, இப்போ இங்க இருந்து இமெயில் அனுப்புறாரு, அஞ்சல் சேவையத்துல வந்து சர்வ் பண்ணப்படும். சர்வ் பண்ணி இது வந்து இன்டர்நெட்டா இருக்கும். அதுல இருந்து மறுபடியும் என்ன அனுப்புறாருன்னு கேட்டா, சேவையத்தினூடாக பெறுநர் காணிக்கு வந்து போகும். எங்க இருந்து அனுப்புவீங்களோ வேற ஒருத்தர் பெறுநர் இருந்தாருன்னா அவர் வந்து என்ன செய்வாருன்னு கேட்டா, அவர் வந்து இமெயில் சர்வரோடாக இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகி அதை வந்து பெற்று கொடுப்பாரு. அதான் இங்க நடக்குது இன்டர்நெட். சரியா? அப்ப இமெயில் ஒன்று எப்படி அனுப்புறது அதுகளான விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஆஹ் மின்னஞ்சல் இயல்பு அறிந்து கொள்ள இலங்கை பரிட்சை மின்னஞ்சல் முகவரி நோக்கம். இதுதான் இலங்கை பரிட்சை இதண்ட இமெயில் அட்ரஸ் எக்ஸாம் அட் டோனர்ஸ் டெல்கிங்கிறது தான் அதண்ட இமெயில் அட்ரஸ். அப்போ ஒரு இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னு கேட்டால் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே இருக்க இயலாது. அதே மாதிரி அட்ங்கிறது ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கலாம். சரியா? அது மாதிரியே பார்த்தீங்கன்னு கேட்டால் முன்னுக்கு வந்து எழுத்துக்கு அதாவது கேபிட்டல்ல வந்து வராது. இமெயில் அட்ரஸ் ஒன்றும் கேபிட்டல் டைப் பண்ண மாட்டோம். ஆல் சிம்பிள்ஸ்ல தான் வரும். நம்பர்ஸ் இருக்கலாம். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து ஹெட் மட்டும் தான் இருக்கலாம். மற்றபடி ஆஷ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவுமே என்ன செய்யலாது, இருக்க இயலாது. சரியா? ஹெட் மட்டும் தான் இருக்கலாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ல. சரியா? பார்ப்போம். ஒரு மின்னஞ்சல் ஒன்று தாக்குறதுக்கு இப்போ மின்னஞ்சல் ஒன்று நீங்கள் உங்களுக்கு இமெயில் ஒன்று இல்லாட்டி நான் உங்களுக்கு காட்டினேன் கூகுளில் போயிட்டு எப்படி ஒரு இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணுறதுன்ட்டு. அப்போ அதை வச்சு நீங்கள் ஸ்டிக்கெல்லாம் கிரியேட் பண்ணி கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கும். அப்போ எனக்கு எல்லாரும் இன்னைக்கு ஒரு இமெயில் ஒன்று அனுப்புங்க பார்ப்போம். சரியா? ஆஹ் உங்களுக்கு நம்ம கிளாஸ்ல ஃபீட்பேக்கை பற்றி என்ன செய்ய போறீங்க இன்னைக்குன்னு நமக்கு ஒரு இமெயில் ஒன்று அனுப்ப போறீங்க. அப்போ என் இமெயில் அட்ரஸ் வந்து 94 97. சரியா? 94 97 கீழே 94 97 @gmail.com. அப்படி. அப்ப இதான் என் இமெயில் அட்ரஸ். அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு எனக்கு வந்து நம்மளோட கிளாஸை பத்தி ஒரு இமெயில் ஒன்று அனுப்ப போறீங்க. எப்படி அனுப்புறதுன்னு பார்ப்போம். சரியா? டூங்கிறது வந்து யாருக்கு நம்ம ஒரு லெட்டர் அனுப்புறது தானே. சரியா? டூ யாருக்கு? சரியா? யாரோட சசிகலா @gmail.com 7gmail.com ஒரு இருக்கு. சரி, அவரோட இமெயில் அட்ரஸ், அவரோட சென்டரோட இமெயில் அட்ரஸ். சிசிங்கிறது வந்து பிசிசிங்கிறது இது வந்து கார்பன் காப்பி. அப்ப இந்த கார்பன் காப்பிங்கிறது என்னன்னு கேட்டா, இவருக்கு தெரியும் வேற யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த சிசிங்கிறது கார்பன் காப்பி. இந்த இமெயில் வந்து மறுபடியும் இதான தெளிவான மற்றும் லோக் பண்ணுங்க. இந்த சிசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வந்து தெரியும் வேற யார் யாருக்கெல்லாம் இந்த வந்து கோப்பீஸை வந்து அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறது. பிளைண்ட் கார்பன் கோப்பிங்கிறது என்னன்னு கேட்டால் பிசிசிங்கிறது வந்து பிளைண்ட் கார்பன் கோப்பி. இந்த சென்டருக்கு தெரியாது, இந்த இவருக்கு வந்து தெரியாது வேற யார் யாருக்கு அனுப்பியிருக்கா அப்படிங்கிற. பிளைண்ட் கார்பன் கோப்பியில் போட்டீங்கன்னு கேட்டால் இவருடைய இமெயில் அட்ரஸ் வந்து இவருக்கு காட்டாது. ஆனால் சிசில போட்டீங்களா இருந்தா இவருக்கு என்ன செய்ய போகுது, காட்ட போகுது. ஆனா இவருக்கு தெரியும். சரியா? ஆனா இந்த சிசிங்கிறது பாத்தீங்கன்னு கேட்டா இப்ப இந்த சசிகலாங்கிற ஒரு வைங்களேன், இவருக்கு தெரியும் அந்த இவருக்கும் அனுப்பியிருக்காங்க, இந்த சிசில போட்டு இவருக்கும் அனுப்பியிருக்காங்கன்னு தெரியும். ஆனா இவருக்கு அனுப்பியிருக்காங்க பிளைண்ட் கார்பன் கோப்பி அவர் இமெயில் அட்ரஸ் போட்டோம்னு கேட்டா அவருக்கு தெரியாது. சரியா? இவருக்கும் அனுப்பியிருக்காங்கன்ட்டு இவருக்கு தெரியாது. அதுதான் இந்த சிசியும் பிளாங்க் கார்பன் கோப்பிங்கோட விஷயம். சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னு கேட்டா சாதாரணமா நீங்க ஒரு கூட எதுக்காக அனுப்புறோம். சரியா? இப்போ என்ன என்ன விஷயம் சம்பந்தமா என்ன சப்ஜெக்ட் மெயின் டாபிக் என்ன அப்படிங்கறது ஷோர்ட்டா கொடுக்குறது அந்த ஓஎல் ரிசல்ட்ஸ் ரிலீஸா. சரியா? அப்ப அதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம மெசேஜ் ஒன்று இதாக்கலாம். அதுல சொல்றாங்க என்ன உங்களுக்கு இமெயில் ஒன்று எடுத்து காட்டு. அவங்க கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இங்க பாருங்க, இப்போ இமெயில பாத்தீங்கன்னு கேட்டா இன்பாக்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னு கேட்டா எனக்கு வந்திருக்க மெயில்ஸ் ஒரு மெயில்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. இப்ப இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மெயில்ஸ். சரியா? இது வந்து நமக்கு வந்து இருக்க மெயில்ஸ். சென்ட் சென்டுங்கிறது வந்து நம்ம யார் யாருக்கு என்னென்ன மெயில்ஸ் வந்து அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து சென்ட் இதில் இருக்கும். நம்மளோட மெசேஜ்லயும் அதே மாதிரி தானே. இப்போ நான் யார் யாருக்கு மெயில்ஸ் எல்லாம் வந்து அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறது சென்ட். டிராப்ல இருக்கிறது வந்து நான் சென்ட் பண்ண போயிட்டு அதை சென்ட் பண்ணாம ஏதோ ஆஃப்லி ஃபுல்ஃபில் பண்ணது வந்து இந்த டிராப்ல இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஸ்பேம் மெயில் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டால் ஸ்பேம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டால் நமக்கு ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் ஏதாச்சும் வேறு யாருக்கும் நமக்கு தெரியாத ஒரு வர இந்த கம்ப்யூட்டர் ஏதாச்சும் ஒரு
விளைவு ஏற்படுத்தக்கூடிய பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய சரியா அந்த மாதிரியான மெயில்ஸை வந்து ஆர்ம்ஸ்ல அதாவது ஸ்பேம்ல வந்து இருக்கும் சரியா. தேவையற்ற இமெயில்ஸ் வந்து சரியா அந்த மாதிரியான மெயில்ஸ்லாம் வந்து ஸ்பேம்ல இருக்கும். சரி இது வந்து மெயில் சர்வரே வந்து என்ன செய்வார்னு கேட்டா வடிகட்டி அனுப்பும் சரியா. இப்போ ஸ்பேம்ல போயிட்டு இருப்பாரு. இந்த பின்ங்கிறது பார்த்தீங்கன்னா நான் டெலிட் பண்ண இமெயில்ஸ்லாம் வந்து இருக்கிறது வந்து பின்ல இருப்பாரு சரியா. இன்பாக்ஸ் அப்புறம் உங்களுக்கு இது டிராப் சென்ட் அதுக்கப்புறம் ஸ்பேம் பின் இது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. கம்போஸ்ட்ங்கிறத இப்போ நான் ஒரு மெயில் ஒன்று அனுப்புகிறேன். இப்போ நான் ஒரு மெயில் ஒன்று அனுப்புறதா இருந்தால் இப்போ எந்த யாருக்கு எந்த மற்ற மெயிலுக்கு அனுப்புறேன். இந்த மெயிலுக்கு சரியா டெஸ்ட் அதாவது இது ஒரு டெஸ்ட் சரியா. இன்னைக்கு வந்து கிளாஸ் டெஸ்ட் மெயில் அப்படின்னா நான் டைப் பண்ண உங்களுக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதை நீங்க டைப் பண்ணுறீங்க சரியா. அதுல பாத்தீங்கன்னு கேட்டா இன்னைக்கு நீங்க சென்ட் பண்ண சென்ட் ஆயிடும். இன்னைக்கு இருக்கிற அட்டாச்மெண்ட் சரியா. நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஒன்று அட்டாச் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று அட்டாச் பண்ணணும் இருந்தா நான் இந்த இப்போ எனக்கு ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி சரியா. மேக்ஸிமம் நான் நினைக்கிறேன் 40 MB என்னமோ தான் சரி எனக்கு மேக்ஸிமம் இருந்தா அந்த அளவான ஒரு எம்பி அளவு தான் வந்து நான் செய்யலாம்னு கேட்டா இமெயில வந்து அட்டாச் பண்ணல பெரிய லார்ஜ் சைஸான ஃபைல்ஸோ வீடியோஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் நம்ம அனுப்பக்கூடிய வசதிகள் இருக்கும் சரியா. அப்போ பெரிய சைஸான வந்து விஷயங்களை வந்து நமக்கு லெட்டருமே அப்படித்தானே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் லெட்டர் அதுக்கப்புறம் இல்லாட்டி பார்சலாக தான் போகும் அந்த மாதிரி தான் இதுவும் சரியா. அப்போ இதில் வந்து குறிப்பிட்ட அளவு தான் வந்து என்ன ஃபைல் சைஸும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இது வந்து நமக்கு டைப் பண்ணது வந்து போல்ட் பண்ணிக்கலாம் இட்டலிக் சரியா அண்டர்லைன் சரியா அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பேராகிராஃப் மாற்றி கொள்றது அது இதுகள் தான் இருக்கு இது சரியா. அப்ப நமக்கு என்ன செய்வோமோ அப்ப நம்ம டைப் பண்ற ஒரு விஷயத்த இமெயில் அட்ரஸ் டூல யாருக்கு இமெயில் அட்ரஸ் சப்ஜெக்ட போடுறோம் சரியா. என்ன அந்த சப்ஜெக்ட் டைம் போடுறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யும் ஏதாச்சும் அட்டாச்மெண்ட் இருந்தா இல்லை அட்டாச்மெண்ட் சரியா ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று பண்ணி அதை வந்து என்ன செய்யறோம் சென்ட் பண்றோம். அப்போ வந்து என்ன மெயில் வந்து சென்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் ஒரு சிம்பிளா ஒரு மெயில் ஒன்று அனுப்புற விஷயம். உங்களுக்கு மெயில் ஒன்று அனுப்புறது உங்களுக்கு இனி தெரியும்னு நினைக்கிறேன் சரியா. அப்ப அதுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சிசின்னு இந்த இருக்கு பாருங்க இன்னைக்கு சிசி அதுக்கப்புறம் பிசிசி. அப்ப சிசில போட்டோம்னா என்ன நினைக்க போறாரு இப்ப நான் பர்சன் இருப்பேன் அந்த மெயில் தானே இருப்பேன் அவருக்கு தெரியும் சிசில போட்டா இன்னொரு வேற யாருக்கு சிசில வேற ஒரு இன்னொரு மெயில் வேற போட்டு பண்ணுவீங்களே. அப்ப தெரியும் பர்சனுக்கு ஓகே இந்த இமெயில் அட்ரஸ்க்கும் எனக்கு சிசில போட்ட இமெயில் அட்ரஸ்க்கும் அனுப்பியிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா பிசிசில அனுப்பணும் வைங்களா அந்த மெயில வந்து பிசிசிக்கு போட்டுட்டோம் ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து இந்த பிசிசில போட்டு அனுப்பிட்டோம் அப்படின்னு கேட்டா டூ பண்ணிருக்கோம் தெரியுமா அவருக்கு தெரியாது இந்த பிசிசில போட்டவருக்கும் அனுப்பியிருக்கு அப்படின்ட்டு பிளைண்ட் கார்பன் காப்பி பிளைன்ங்கிறது தெரியாது எனக்கு வந்து அப்போ பிளைண்ட் கார்பன் காப்பி அதுதான் விஷயம் சரியா. உங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று அனுப்பியிருக்குது டவுட்லயே ஓகே. ஒரு சிம்பிளா ஒரு மெயில் ஒன்று அனுப்புற விஷயம் அட்டாச்மெண்ட் அதுக்காக இருக்கு டூ சிசி வேணா ஏதாவது வாட்ச் பண்ணி பிசிசி சப்ஜெக்ட் அட்டாச்மெண்ட் சென்ட் இன்பாக்ஸ் டிராஃப்ட்டும் கரெக்டேன் சென்ட் பின் நான் சொன்ன இப்போ டெலிட்னா பின் இருக்கான்னு சரியா. பின் ஸ்பேம் தேவையற்ற கடிதம் சேமிக்கப்பட்டிருக்கும். எமக்கு அனுப்பப்படும் கடிதங்கள் வேறாக சேமிக்கப்படும். தேவையற்ற கடிதங்கள் நான் சொல்லியிருக்கேன் தேவையற்ற கடிதங்கள் இதுல இருப்பாரு ஸ்பேம்ல இருப்பாரு. அழிக்கப்பட்ட கடிதங்கள் டேஷோ இல்லாட்டி பின்ல இருப்பாரு. சென்ட் நம்ம அனுப்புனது டிராஃப்ட்ல அனுப்புவது தயார் செய்யப்பட்டு முழுமைப்படுத்தும் ஆஃப்லி ஃபுல்ஃபில் பண்ணது ஆரவாசில நீங்க செஞ்சுட்டு வச்சதுதான் டிராஃப்ட்ல இருப்பாரு. இன்பாக்ஸ் நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒன்று டைப் பண்ணிட்டு போவீங்களா டிராஃப்ட்னு காட்டும் அதுதான் இது இன்டர்நெட் சேவை. டவுட்லயே இன்ஸ்டன்ட் மெசேஜ் உடனடியாக மெசேஜ் ஒன்று அனுப்புறது தான் இன்ஸ்டன்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அதாவது என்ன செய்ய போறோம் இன்டர்நெட்ல ஊடாக வந்து இவருக்கிடையில் தனிப்பட்ட முறையில் குறுஞ்செய்தி அனுப்புறது வந்து நம்ம சேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா செட் பண்றோம் அப்படின்னு அப்ப ரெண்டு பேருக்கு தனிப்பட்ட ரீதியில மெசேஜ் பண்ண சேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆஹ் இவ்வளவு தான் இருக்கு. இப்ப நமக்கு அதுக்கு வந்து யூஸ் பண்றது நம்ம செட்க்கு யூஸ் பண்றது நிறைய வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் லிங்க்டினா இருக்கட்டும் ஆஹ் அதுக்கப்புறம் மெசேஞ்சரா இருக்கட்டும் நீங்க யூஸ் பண்ற ஐஎம்ஓ அந்த மாதிரியான நிறைய இருக்கு மெசேஞ்சர்ஸ் ஆப்ஸ் சரியா. வீடியோ கான்ஃபரன்ஸ்
வீடியோ கான்ஃபரன்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ற ஜூமா இருக்கட்டும், சரியா? நிறைய யூஸ் பண்றோம், சரியா? யூடியூப்ஸ், ஃபிளிக்கர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம கூகுள் மீட்டா இருக்கட்டும், ஜூமா இருக்கட்டும், கூகுள் மீட்டிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள், சரியா? அப்ப அதுக்கு வந்து என்னென்ன தேவை? கணினி தேவை, பழைய கேமரா, இணைய தொடர்பு, ஒலி வசதிகள். அதாவது ஒலி வசதிகள் நமக்கு தேவை. இப்பயுமே அப்படித்தானே? நான் லேப்டாப் யூஸ் பண்றேன், வெப்கேம் ஒன்று முகத்து பக்கம் தான் வெப்கேம் ஒன்று யூஸ் பண்ணலாம். இன்டர்நெட் எக்ஸஸ் கட்டாயம் தேவை. அதே மாதிரி தொடர்பான மென்பொருட்கள், அது சமூக வலைத்தளங்கள், சோஷியல் நெட்ஒர்க்னா தெரியும், சரியா? இப்போ வந்து எல்லாமே சோஷியல் நெட்ஒர்க், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு படிக்க தேவை. டிக்டாக், ஒர்க்கர் டிசைனர் டிக்டாக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ட்விட்டரா இருக்கட்டும். ட்விட்டர் வந்து இப்போ பேர் வந்து மாற்றப்பட்டுச்சு. ஏன்னா எக்ஸ் தளம் தானே? ஏன்னா எக்ஸ் தளம் யார் உரிமையாளர்? யாரு எக்ஸ் தளத்தின் உரிமையாளர்? இதை வாங்கிட்டாங்க யாரு? எலன் மஸ்க் வந்து இதையும் வாங்கிட்டாரு, எக்ஸ் தளம், சரியா? ஃபேஸ்புக், ட்விட்டருங்கிறது தான் எக்ஸ் தளம்னு இப்போ பேர் மாற்றப்பட்டிருக்கு. யூடியூபா இருக்கட்டும், ஃபிளிக்கர், பிரிண்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய இப்போ சோஷியல் மீடியாஸ் இருக்கு. நிறைய லிங்க்இன். கண்டிப்பா நீங்க லிங்க்இன்ல வந்து லிங்க்இன்னா என்ன, அதாவது லிங்க்இன் அதுல வந்து கண்டிப்பா நீங்க அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி இப்போ ஜாப்ஸ் நிறைய பேர் அவங்க வந்து லிங்க்இன் வந்து மெயின்டைன் பண்ணணும், சரியா? ஃபேஸ்புக் நம்மகிட்ட நிறைய இதுகள் இருக்கு, சரியா? அதுதான் இது. ஆஹ் அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல சேவை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு கேட்டா முகில் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போறோம், சரியா? சகல கணினிகளையும் வலையமைப்புகள் மற்றும் செல்லிட கருவிகள், மொபைல் டிவைஸ் அனைத்தும் இணையத்தினூடாக ஒன்றிணைக்கப்பட்டு தேவையான எந்த கணத்துல வந்து எந்த ஒரு இடத்துல வந்து சேவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி வந்து இருக்கு, அப்படித்தானே? அதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பிரதான சேவைகள், உங்களுக்கு பிரதான சேவைகள் ஒன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு சேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு கேட்டால் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ். அதுக்கப்புறம் மென்பொருள் சர்வீஸ், சரியா? உட்கட்டமைப்பு சேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு கேட்டால் நல்ல ஞாபகம். ஒரு அதாவது உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுதான் ஒரு மென்பொருளோ ஏதோ ஒரு விஷயம் வந்து உருவாக்குது, அதுக்கான அடிப்படையான உட்கட்டமைப்பும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் வந்து இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு சேவை அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அதே மாதிரி மென்பொருள் சேவை. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னு கேட்டா நிறைய டிவைசஸ், அதாவது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண தேவையில்ல. நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டா இன்டர்நெட்ல வச்சே வந்து என்ன அந்த வேற இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அதை வந்து நம்ம என்ன செய்யறது, டவுன்லோட் பண்ண தேவையில்ல. வெப் ப்ரௌசர்ல வந்து நம்ம போயிட்டு என்ன செய்யக்கூடியதா இருக்கும், யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அதுதான் வந்து சாஃப்ட்வேர் சர்வீஸ், அபிவிருத்தி பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். நமக்கு தேவையான